கர்த்தர் உடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார். அது மேல் ஃபுல்லாக நம்முடைய நம்பிக்கை ஃபுல்லாக அவர் மேலே தான் இருக்கணும். இயேசு தான், எல்லாமே இயேசு தான். அது மேல் நம்பிக்கை வைத்தால் தான் நம் வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போது கூட இந்த புதிய மாதத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய குடும்ப காரியங்கள், சபையின் காரியங்கள், ஊழியத்தின் பாதைகள், எங்கள் கொடுக்கல் வாங்கல், எங்கள் போக்கு வரவு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், எங்களுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, எங்களுடைய பலன் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒப்புக் கொடுவோம். அப்பா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சந்தோஷமா இருங்கள் சொன்ன தேவனே, மக்கள் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியாது, கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தின் கரங்களை ஒப்புக்கொடும் சொல்லி கரங்களை ஒப்புக்கொடும். சகோதரிகள் ஜெபிக்கும் போது கண்களை மூடி கொடுக்க ஒரு வாக்குத்தத்திற்காக, இந்த மாதத்தின் காரியங்களுக்காக, நம்முடைய வரவு செலவு போக்கு வரவு எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து உன் பாதத்தில் சரணடையும். ஆண்டவரே நீதாம்பா வழி, நீதாம்பா ஜீவன், நீதாம்பா சத்தியம். நீர் எங்களோடு நின்று பேசும்படியா வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை தாங்கப்பா சொல்லி அடுத்த ஒப்புக்கொள்ளும். கண்களை மூடும். தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாமனற்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளை கூட ஒரு புதிய மாதத்தை எங்கள் கண்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த மாதம் நீ வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மாதம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முகம் நோக்கி பார்த்த ஒரு பிள்ளை வைக்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய பொருளாதாரத்தில் அப்பா அநேக ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை கீட்டி நிச்சயமாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுவர் உண்மையுள்ளவரப்பா. அப்படி எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையை கட்டளையிட போற கிருமிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரத்தால் போஷிக்க போற ஸ்தோத்திரம். அதே போல ராஜா எங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் எங்கள் மேல் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியா எங்களுக்கு ஒரு திங்கும் நேரிடாதபடி தேவன் தம்மை போக்கி மரத்தின் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்பா. எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் ராஜா அப்பா இன்னும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுவார்கள் என்று வாக்குத்தத்தத்தை இன்னும் ஒரு குடும்பத்தை அப்பா எங்கள் கண்கள் காணும்படி செய்ய போற அதிசயமான கிரியைகளுக்காக மக்கள் செலுத்துகிறோம் அப்பா. செய்கிற ஊழியங்கள் நீர் அறிவீராஜா. தகப்பனே நேரத்தையும் காலத்தையும் ராஜா நீங்கள் பிரோஜனப்படுத்துங்கள் என்று சொன்னீரப்பா. பிரோஜனப்படுத்தி செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் மகிமைப்படும்படியாக ராஜா ஊழியர்களுடைய கரம் இருப்பதாகப்பா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னீர் அப்பா. எங்களை பார்க்க அநேக ஜனங்களுக்கு மத்தியில் எங்களை காணும்படியாக அதன் நிமித்தம் இன்னும் அநேக குடும்பங்கள் சபையில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அதன் நிமித்தம் ஒரு குறையும் வராதபடி அப்பா நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கிற பொழுது, ஆத்துமாக்காக இங்கு ஜெபிக்கிற பொழுது அப்பா எங்களுடைய காரியம் அல்லப்பா அப்பா, பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு உங்களுடைய காரியங்களில் ஒன்றும் நீ குறைபடாதபடி இந்நாள் வைத்த உங்களுடைய தயவிற்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நன்றி நீ எங்களை நினைப்பதற்கும் மனுஷனை விசாரிப்பதற்கும் அப்பா உங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. என் தேவனாய கர்த்தர் என் தேவனே அப்பா உண்மையே நோக்கி நாங்கள் காத்திருக்கிறபடியா எங்களை வெட்கமடையாதபடி செய்தீரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. எங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். எங்களுடைய காரியங்கள் ஒன்றுக்கும் குறைபடாதபடி எங்களுக்காக நீ செய்து முடித்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளை கூட பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முழுவதும் +2 10th ஒரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒன்னாவது நாள் அப்பா மனதோடு சபையாராய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பிள்ளைகளும் அப்பா தேர்ச்சி குறைவு காணாத மனத்தாழ்வு உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் தேய்ச்சரவாளனாக நீர் இருந்து அவர்களை சத்திய ஆவியானவர் தேய்ச்சும்படியாக அது நிமித்தம் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா அவர்கள் வெட்கப்படையாதபடி நீ செய்கிறார். எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சி
பெற்று Thank you, Lord. அவர்களுக்கு உண்டான ஸ்தானத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறோம். வைப்பீராக, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவீராகப்பா. ஆமென். கிருபை மாத்திர பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. Thank you, Lord. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, நன்றி அப்பா. தேவனின் கல்வி ஸ்தானத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை Yes. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீங்க நன்றி செலுத்துங்க. நன்றி. அப்பா, சபை குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா, Yes. அப்பா, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆமென். தருகிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாதாக என்று ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாதத்தில் சாட்சியாக நிற்கும்படியாக நன்றி அப்பா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை Thank you, Lord. சொல்லும்படியாக நீ தாமே வெளிப்படுவீராக. Yes. அவருடைய வசனத்தின் நிமித்தம் எங்களோடு பேசுவீராக. நன்றி அப்பா. எங்களுக்கு ஒன்று குறைவை காணாதபடி ஆமென். நாங்கள் எதில் குறைப்பட்டிருக்கிறோமோ ஆமென். அந்த குறைவை உடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் அப்பா நிறைவாக்குங்க அப்பா. பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைவாக்குங்க ஆண்டவரே. தாசனை மூடி வரைத்து வெளிக்கொடுங்க. Thank you, Lord. அவருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் Yes. அதை அப்படியே நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்வீராக. Thank you, Lord. நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆமென். துதிகன மகிமை யாவற்றையும் மிக்க எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம், Proverbs chapter 23 words 18. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டுவோமா? நிச்சயமாகவே, surely, surely, நிச்சயமாகவே முடிவு உண்டு. வாழ்க்கையில் எதை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமோ, எதை குறித்து திகைத்து கொண்டிருக்கிறோமோ, இந்த காரியம் என்னமா முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களிலே அந்த முடிவு நன்மையான முடிவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த முடிவு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற முடிவாய் இருக்கும்படியாய், சத்துருக்களை குறித்த பயத்திலிருந்து விடுதலை தருகிற முடிவாய் இருக்கும்படியாய், அது சமாதான முடிவாய் இருக்கும்படியாய், சகலவித நன்மைகளை பெற்றுக்கொள்கிற முடிவாய் இருக்கும்படியாய், இந்த மாதத்திலே நன்மையான முடிவை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் தான் நான் நம்பணும். அவர் நாம் நம்பும்போது அந்த முடிவு நமக்கு நன்மையாய் முடியும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆசாப் 73ஆம் சங்கீதத்தில் அழகாக எழுதியிருக்கிறாரு. சங்கீதம் 73 அதில் 16லேருந்து 18 வாசிப்போம் சிஸ்டர். சங்கீதம் 73. சங்கீதம் 73. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும், காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனே, ஆனால் இல்லை சிஸ்டர். 16 73ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். 16லேருந்து வாசிங்க. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். பாருங்க, இந்த ஆசாபின் சங்கீதம்
முதலாவது எழுதுறார், முதல் வார்த்தையில் சுத்த இருதயம் உள்ளவராக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். ஆனா அவர் சுத்த இருதயம் உள்ளவருக்கு நல்லவராக இருப்பது மட்டுமல்ல, அவர் துன்மார்க்கரின் வாழ்வை காண்கையில் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அவர் எழுதுகிறார். ஆசாப் சங்கீதக்காரன், அப்பா, நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆவேன். அப்படி சொல்லிட்டு அவர் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை, யாருடைய முடிவை? துன்மார்க்குடைய முடிவை காணும்படிக்கு கவனித்து உணருமளவும் இதன் பார்வைக்கு விசனமாக இருந்தது. நம்முடைய நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேல் வைத்து, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே உம்மையே நான் நம்புகிறேன் என்று சொல்லும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கொடுப்பார். அது நன்மையான முடிவாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் துன்மார்க்கருக்கு இந்த காரியத்தை சொல்லிட்டு விட்டு சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 23 வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆனாலும் ஆனாலும் இங்கதான் நமக்கு சொல்றாரு. ஆனாலும் படிங்க. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. முடிவு நமக்கு நன்மையாக தான் இருக்கும். துன்மார்க்கருக்கும் வரும் காரியங்கள், அவர் கொடுக்கிற பலன்கள் எல்லாமே அது வெறுமையானது, வெறுமையானது, ஒன்றுமில்லாதது. காரணம் என்னவென்றால் அவர் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய நமக்கு தேவன், இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவர் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. படிங்க சிஸ்டர், தொடர்ந்து படிங்க. அதை பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமும் இல்லை. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். 28 வாசிங்க சிஸ்டர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்படியாய். ஆனாலும் எழுதுறார் பாருங்க ஆசா, ஆனாலும் நான் எப்போதும் மூடு இருக்கிறேன், என் வலதை கை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீ என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய கிரியைகளை சொல்லும்படியாய், அவருடைய கிரியைகளிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற அந்த வார்த்தைப்படி நமக்கோ ஆசாப் சொன்னது போல, எனக்கோ அப்பா நீர் எனக்கோ உம்மை அண்டிக் கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா, அந்த நலம் அண்டிக் கொள்ளுகிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா. நீ கொடுத்த இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொன்னீரப்பா. சுத்த எதுவுமில்ல இஸ்ரவேலுக்கு நீ நல்லவராக கர்த்தாவே, நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, நீ நன்மைகளை எங்களுக்கு கொடுக்க முடியாது, இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்லி
3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், சத்துருக்களை குறித்த பயத்திலிருந்து தருகிற முடிவு. அவர் முதலாவதாக உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று சொன்னவர். நிச்சயமாக, ஷியோர்லி உன்னை சத்துருக்களின் கையில் நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன். எந்தெந்த சத்துரு நிமித்தம் வருகிற காரியங்கள், சத்துரு நிமித்தம் வருகிற பயங்கள், கலக்கங்கள், சத்ருவானவன், பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கத்தில் போல அலைகிற அவன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாம் அதை கட்டி ஜெபிக்கும்படியாய், நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் வைக்கும்படியாய் இந்த நாளிலே சத்துருக்களின் குறித்த பயத்தில் விடுதலை தருகிற முடிவை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 51. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று, நிச்சயமாகவே இந்த சந்ததியிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய சாஸ்திரிகளே, வேண்டாம், நிச்சயமாகவே இந்த சந்ததியிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எதை கேட்பார்? நம்மகிட்ட எதை கேட்பார்? நம் வாழ்க்கையிலே எல்லா காரியத்துக்கும் பயத்தோடு ஓடக்கூடாது. சத்துருக்களின் பயத்தோடு ஓடக்கூடாது. அந்த பயம் நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு ஓட்டத்தை ஓடும்படியாய் அப்படியே நம்மை குலைத்து போடும் அந்த பயம். இந்த சந்ததியிடத்திலே அது கேட்கப்படும் என்று உங்கள் நிச்சயமாக இந்த சந்ததியிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை பற்றி கேட்பார்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 2 இந்த வாசிங்க சிஸ்டர். லூக்கா 12:2. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ, அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதுகளிலே சொன்னது எதுவோ, அது வீடுகளின் மேல் கூறப்படும். அல்லேலூயா. நமக்கு பயம் 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 பயம். கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மனுஷன் பயந்தோ வாழ்க்கையில் தோல்விதான் உண்டாகும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீரே நம்பிக்கை, நான் பயப்படும் நாளிலே உண்மையே நம்புவேன் என்று யார் சொன்னது? யோபு சொன்னார். நான் பயப்படும் நாளிலே உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்து நான் பயப்படாதபடி உங்கள் வாக்கு தத்தத்தை நான் உரிமை பாராட்டும் போது, அந்த வாக்கு தத்தத்திலே நீ சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி என் நம்பிக்கை வீண் போகாதபடி நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த நிச்சயமாக இந்த சந்தை கேட்கப்படும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் இருளில் சொன்ன காரியங்கள் நீர் அதை வெளிச்சத்துக்கு கேட்கப்படும் என்று சொன்னீரப்பா. இந்த சந்ததியில் கேட்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் இருளிலே பேசுகிற காரியங்கள், இருளிலே சத்துருக்கள் நிமித்தம் மற்ற கால் நிமித்தம் நாம் பயப்பட காரியங்களிலே நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய், நாங்கள் அறைகளில் காதில் சொன்னது எதுவோ அது வீழ்வில் கூறப்படும்படியாய் நீ எழுதியிருக்கிற ஆண்டவரே. காரணம் என்னவென்றால், அப்பா இந்த பயத்தை குறித்து நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாதபடி உங்களுடைய வார்த்தைப்படி நிச்சயமாக இந்த சந்ததியில் கேட்கப்படும் சொன்னப்பா. நீ பயத்தை குறித்து கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தாவே. அப்பா வெளியேற்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்று சொன்னப்பா. எந்த ரகசியத்தை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோமோ அதை எங்களிலே, எங்கள் ஆத்மாவிலே
எங்கள் சரீரத்திலே எங்கள் ஆவியிலே அது எடுத்து போடும்படியா எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நீ நல்லவராக கர்த்தாவே, சுத்த எழுத்து என்னிலே சிருஷ்டியும் என்று தாவீது சொன்னது போல சுத்த எழுத்து எங்களை சிருஷ்டியும் ஆண்டவர், சிருஷ்டியும் ஆண்டவர். படிங்க சிஸ்டர், அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஏழாவது வசனம் படிங்க. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல, 4 இருந்து படிங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். திராணி இல்லாதவர்கள் யாரு? துன்மார்க்கர். திராணி இல்லை, அவங்களுக்கு திராணி இல்லை, அவங்களுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்று செய்ய திராணிகளுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். சத்துருக்கள் நிமித்தம் நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள், எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க சரீரத்தை தான் கொலை செய்ய முடியும், ஆவி ஆத்மாவை ஒன்று தொடக்கூட முடியாது. இந்த ஆவி ஆத்மா அவருடையது, இந்த ஆவி ஆத்மா அவருடையது. சரீரத்தை மாத்திர கொலை செய்வர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள நம்மை, சரீர கொலை செய்த பின்பு நரகத்திலே அவர்களை தள்ள யார? நம்ம இல்லை, அவர்களை தள்ள வல்லவருக்கே பயப்படுங்க. அல்லேலூயா, அவருக்கே பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நமக்கு ஞானத்தை தரும். பிரியமானவர்களே, நாம் விசேஷித்தவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் சத்துருக்களை குறித்த பயத்திலிருந்து விடுதலை தருகிற முடிவை அவர் நிச்சயமாகவே அந்த காலத்தினை விடுவிக்கும்படியாய் எரேமியாவின் புத்தகம் 39ஆம் வசனம். எரேமியாவின் புத்தகம் 39 எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 39 17 18 வாசிங்க சிஸ்டர். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று, அந்நாளிலே உம்மை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே உம்மை ஒப்பு கொடுப்பது இல்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படும் மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எப்போதும் நாம் பயந்து மனுஷர்களுக்கு பயந்து ஓடுவோமானால் நம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. மனுஷர் பயப்பட காரியத்தை ஒரு பக்கம் தள்ளி விடுங்க. காரணம் என்னவென்றால், சத்துருக்களை நாம் நினைக்க பிசாசு பக்கத்திலே இருப்பான். அந்த எண்ணங்களை நாம் எடுத்துவிட்டு, சத்துருக்களை குறித்த பயத்திலிருந்து எடுத்துவிட்டு, மனுஷரின் பயத்தை எடுத்துவிட்டு, எல்லாவற்றிலும் அவர் கிருபாசன தண்டையிலே தைரியமாக நிற்க, ஆண்டவரே அப்பா நீ என்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரப்பா, விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனே, அன்பு தகப்பனே, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே.
சத்துருவை கொடுத்த பயத்திலிருந்து நீ கொடுக்கிற முடிவு அது நன்மையான முடிவாக இருக்கட்டும் ஆண்டவரே. சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்ற உங்களுடைய வார்த்தை முடியும் அப்பா. அது எப்படிப்பட்ட சத்ருவான பயம் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. கடன், வியாதி, வறுமை, வேதனை, இதெல்லாம் உடைய சத்துருக்களுடைய பயம். இதெல்லாம் சத்துருக்கள் கொண்டு வருகிற பயம். தானாகவே அது வருவதில்லை ஆண்டவரே. நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பும்படியாய் நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லும்போது இந்த பயத்திலிருந்து எங்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பீர் ஆண்டவரே. இந்த பயத்தில் நிச்சயமா விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, நீர் எங்களை விடுவிக்கும்படியாய், இந்த பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் இந்த சந்ததியிலே கேட்கப்படும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் இருளிலே உட்கார்ந்து அப்பா நாம் பயந்திருக்கிற காரியங்களிலே நீ வெளிச்சத்தில் காட்டி அது எங்களை விடுதலை கொடுக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுன்னு சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னும் வசனத்தை எடுங்க. சங்கீதம் 91:14 வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்திலே வைப்பேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை வாஞ்சை என்ற நம்பிக்கை, அந்த வாஞ்சை, அந்த நம்பிக்கையில் ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்போதான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாரு. நம்மளை எங்கே வைக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நம் பயம் 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 என்று நாம் ஓடுவோமானால் பயமாக இருக்குது. அப்போ நாமை அந்த பயத்தினாலே நம்மை மூடிக்கொள்ளுகிறோம். எதை செய்தாலும் நம் கர்த்தருக்குள் பலன் என்று சொல்லி, கர்த்தருக்குள் பலனாக இருந்து எந்த காரியத்திலும் அப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகும் சொன்னீரப்பா. இந்த சத்துக்களின் குறித்த பயத்திலிருந்து எனக்கு நீங்கள் விடுதலை தருகிற முடிவாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த முடிவு நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி தகப்பனே விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியா என்னை ஒப்புக் கொடுக்க. இன்னொரு விடுதலை இந்த வார்த்தையில் ஓசியா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 13ஆம் அதிகாரம். ஓசியா 13ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். அதில் எடுத்து வாசிப்போம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். மரணமே வாதைகள் எங்கே? மறைவானதாய் இருக்கும். அல்லேலூயா. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். 2 விடுதலை, மரணம், பாதாளம். இது யாருக்கு கிடைக்கும்னா சத்துருக்களுக்கு தான் கிடைக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாருன்னா சத்துருக்கள் நிமித்தம் வருகிற அந்த பயத்தை முதலிருந்து நம்ம எடுத்து போடணும். அது எங்கே கொண்டு போகும்? நம்ம பாதாளத்துக்கு கொண்டு போவோம். மரணத்துக்கு ஏதோன காரியங்கள் நமக்கு நடக்கும். ஆண்டவர் சொன்னார் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன்னு சொன்னார். கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்பா நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போக சொன்னீரப்பா. அதன்படி இந்த சத்துக்கள் குறித்த பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து அப்பா நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறீர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். முதலாவதாக ஆண்டு சொன்ன வார்த்தை அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை.
எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு தெரியும். அது அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. இந்த பயத்தின் காலத்தை விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுதும் எதை குறித்து நாங்கள் பயப்படக்கூடாதப்பா. எதை குறித்து நாங்கள் பயந்து போகக்கூடாது ஆண்டவரே. நீ பயப்படாத உன்னுடனே கூட இருக்குன்னு சொன்ன தேவனே, அப்பா அந்த பயத்திலிருந்து என் விடுதலை கொடுத்து அப்பா என்னை உயர்ந்த இடத்துல வைங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் சதத்தில் இந்த முதல் காரியத்தை ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக, நிச்சயமாகவே பதில் அளிப்பேன். எப்படி? ரெண்டாவது, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். ரெண்டாவது, நிச்சயமாகவே பதில் அளிப்பேன். அது நமக்கு என்ன முடிவு? என்ன சொல்ல முதல்ல நான்? அது சமாதான முடிவு. அல்லேலூயா. நிச்சயமாக பதில் கொடுக்கும்போது சமாதான முடிவாக தான் இருக்கும். அதனால நம்ம அந்த சமாதான முடிவை பெற்றுக்கொள்ள முடியாது. அது பதில் எப்படிப்பட்ட பதில் என்று நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 51ஆம் அதிகாரம். எரேமியா புத்தகம் 51ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். அதில் 45, 46 வாசிப்போம். வசனம் 45, 46. என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரகத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவளாமலும் உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தர் கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்வான். இது யாருக்கு சொல்றாருன்னா, பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலருக்கு சொல்றார். பாபிலோன் என்பது எதுக்கு அர்த்தம்? பாபிலோன் என்பது நமக்கு, எகிப்து என்பது பாவம். பாபிலோன் என்பது நமக்கு அவன் ஒரு சத்ரு. என்ன சத்ரு கேட்டா, நம்மை அடைத்து வைக்கிற சத்ருவன். நம்மை அவன் கொண்டு போய், பாபிலோன் நம்மை கொண்டு போய் அவன் அடைத்து வைக்கிற ஒரு சத்ருவா இருக்கிறான். அதிலிருந்து விடுதலை ஆகணும். அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். சிறைச்சாலை போன்ற காரியங்கள், சிறைப்பட்டு போன காரியங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் அந்த இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் பாபிலோனில் இருக்கிற அந்த சத்துருக்கள் நிமித்தம் அதிலிருந்து விடுதலை பெறும்படியாய், என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தர் கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். இது நிமித்தம் உங்கள் இருதயம் துவள வேண்டாம். அது சொல்ற பதில் பாருங்க. 51, 56 வாசிங் சிஸ்டர். 51, 56. நிந்தையை கேட்டதினால், அதிலே 51, 56 பாபிலோன். 51, 56 எரேமியா 51, 56. பாபிலோனை பாழாக்குகிறவன், பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான், அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவருடைய வில்லுகள் முறிந்து போகும், அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே பதிலளிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். சரி கட்டுகிற தேவன். எதுல நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம்? முதல்ல காரியம் பயந்து இருக்கிறோம். பாபிலோன் என்பது ஒரு அடிமைத்தனம். அடிமை. எகிப்து பாவம், பாபிலோன் அடிமை. அந்த அடிமைத்தனத்தில் எதுல இருந்து நம்ம இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காலத்தில் நீ அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற, இது வாக்குத்தத்தமாக இருக்கும்.
ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். நம்முடைய சபையுடைய வாக்குத்தத்தெல்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த எச்சரிக்கையிலே முதலாவது சுதாரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எந்த காரியத்திலே விடுதலை ஆக முடியாதபடி நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களை வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனா கர்த்தர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். உங்கள் இதயம் தோழ வேண்டாம். ஆண்டவர் அதுதான் உங்கள் இதயம் தோழாகும். தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். இருங்க. ஐயோ, இதில் நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்குங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பார். பயப்படாதீங்க. ஆனாலும் எந்த காரியத்தில் நீங்க அடிமைப்பட்டிருக்கீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்பா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. அப்ப அந்த அடிமைத்தனத்தை விடுதலை பெறும்போது நீ கொடுக்கிற முடிவு எனக்கு சமாதான முடிவு. ஆண்டவரே, கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் பாருங்க, நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த அடிமைத்தனத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் துவளக்கூடாது. துவளுவது என்பது அப்படியே ஒரு மாதிரி இறுகி போகும் இருதயம். அதை குறித்து கொஞ்சம், அப்பா நான் இது அடிமையில் இருக்கிறேன், இந்த அடிமைத்திலிருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்கப்பா. பாபிலோன் போன்ற அடிமைத்தனம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நான் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டவரே. அந்த இருதயத்தில் தோலை இருக்கக்கூடாதுப்பா, பயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே. அந்த முடிவு எனக்கு சமாதான முடிவாக இருக்கும்படியா. எரேமியா புத்தகம் 29 வசனம், 29 அதிகாரம், எரேமியா 29 10-14 வாசிங்க சிஸ்டர். 10ஆம் வசனத்தில் 14 20. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் அடிமை தனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அடிமை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இங்கே குறிச்சிட்டாரு 70 வருடம். நமக்கு அந்த அடிமைத்தனம் 7 நாளாக இருக்கலாம், 70 நாளாக இருக்கலாம். அது நாம தான் பார்க்கணும். அந்த அடிமைத்தனத்தை நாம தான் அதிலிருந்து விடுதலை ஆக்கணும். அந்த அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கணும். 70 நாட்கள் பாபிலோன் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, அப்போ ஆளு சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவரே நீ எங்களுக்கு பதில் கொடுப்பீரா, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமும் பதில் அளிப்பார் என்று சொல்லிடப்பா. இந்த அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கப்பட்டு உங்களுடைய பதில் எனக்கு சமாதான முடிவை கொடுக்க முடியாது ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர்னு சொல்லி அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு என்று நாம் பார்ப்போம். 11 வாசிங்க சிஸ்டர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். உங்கள் சமாதான முடிவு, அவருடைய முடிவு நல் முடிவு தான். உங்களுக்கு செய்ய போகிற முடிவு நல் முடிவு தான். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நேற்று நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதான முடிவு தான் ஆண்டவர் எல்லாம் நம்ம மேலே வைத்திருக்க. நம்ம அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலையோ,
ஆனால் என் பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம மேல் நம்பிக்கை வைத்திருக்காங்க. கரங்களை தட்டுவோமா? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் இவர்கள், என்னுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள், என்னுடைய சிநேகிதர்களாக இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள். நான் அவளுக்கு கொடுக்குற முடிவு சமாதான முடிவாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்க. அந்த அடிமைத்தனத்தை விடுவித்துக் கொள்ளுங்க. அந்த அடிமைத்தனம் என்ன என்று உங்களுக்கு தெரியும், நல்லா புரியும். உங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். அப்படியே, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இதயத்தோடு தேடுகளானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்கள் அடிமைத்தனத்தின் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும், நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும், எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, அடிமைத்தனம் என்ற சிறையிருப்பு, அல்லேலூயா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அந்த முடிவு, அவர் சொல்கிற பதில் நமக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பேன்னு சொன்னவர் நமக்கு கொடுக்கறது சமாதான முடிவு, சமாதான முடிவு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நம்ம அந்த முடிவை பெற்றுக்கொண்டு, சமாதான முடிவை பெற்றுக்கொண்டு சாதாரணமாக விட மாட்டார் ஆண்டவர். நம்ம அப்படி விட மாட்டார். அங்கே எப்படி நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் கொடுத்தாரு, உயர்ந்த அடைக்கலத்தை பயப்படாது இருந்தா அவருக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பேன். அவன் நம்மையில் இருக்க நம்பிக்கை, நம்மேல் வைத்த ஒரு நம்பிக்கை, அவர் மேல் நம்ம வைத்த நம்பிக்கை ஒருவர் எழுந்து போகாதபடி அவர் விடுதலை பெற்றுக்கொண்டு, விடுதலை மாத்திரமல்ல, அந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாம் போக முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் அங்கு விடுதலை பண்ணினார். இங்கே அவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? சமாதான முடிவு பெற்றுக்கொள்ள முடியாது. சரி கட்டுகிற தேவன் நிச்சயம் பதில் அளித்து சமாதான முடிவு கொடுக்க முடியாது. ஏசாயாவின் புத்தகம் 65ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 65 21 வாசிங்க சிஸ்டர். 65 21. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்கள் நாட்டி அவர்களின் கனிகளை புசிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பதில் கொடுக்கிறாருன்னா சாதாரண ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். வீடு என்பது ஒரு குடும்பம், குடும்பங்களை கட்டுவார், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். சத்துரு கொண்டு வருகிற எல்லா கிரியைகளை எடுத்து போட்டு ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது அந்த அடிமைத்தனம், நான் சொல்றது பாருங்க, அடிமைத்தனத்தில் முதல்ல விடுதலை ஆக்கணும். அந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டதான் ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதான முடிவை கொடுப்பார். சமாதான முடிவு எப்படிப்பட்ட முடிவு? குடும்ப சமாதானம். வீடுகளை கட்டி அவர்களில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டி அவர்கள் கனிகளை புசிப்பார்கள். திராட்சம் என்பது மகிழ்ச்சியை கொடுப்பது. நானே திராட்சை செடி, நான் தோட்டக்காரன், நானே திராட்சை செடி என்றார் ஆண்டவர். பிதா தோட்டக்காரர், நான் திராட்சை செடி. அந்த திராட்சை செடியில் கனிகளை புசிக்க முடியாது, மகிழ்ந்து சிகித்திருக்க முடியாது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சமாதான முடிவு பெற்றுக்கொள்ள முடியாது. வீடு கட்டுகிறதும் வேறொருவர்கள் குடியிருக்கிறதும் அவர் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிவதுமாய் இருக்க முடியாது.
ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாள அனுபவிப்பார்கள். நெடுநாள அனுபவிப்பார்கள். கையின் கிரியைகள் வீணா போகாது, கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எது காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க, எது இந்த காரியத்தில் நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. அவர் பதில் கொடுக்கிற தேவன். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் கட்டுகிறதும் இல்ல அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அதுதான் அவர் பதில் கொடுக்கிறார். நிச்சயத்தின் ஷியர்லி ஒரு ஆன்சர் கொடுக்கிறாருன்னா அதுதான் நமக்கு பதில். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும். அதற்கு மகிமை உண்டாவதாக. அவர் கொடுக்கிற பதில் நம்முடைய சந்ததி எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய முடிவு சமாதான முடிவு, சமாதான முடிவு. நிச்சயமாய் அவர் நம் பதில் கொடுப்பார். மூன்றாவதாக, நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். எப்படி? நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். சகலவித நன்மைகளை பெற்றுக்கொள்கிற முடிவு. கரங்களை தட்டுவோமா? உங்களுக்கு முதல் முடிவு விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை தருகிற முடிவு. இரண்டாவது சமாதான முடிவு. மூன்றாவது சகலவித நன்மைகளை பெற்றுக்கொள்கிற முடிவு. அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு? அவர் நிச்சயமாக ஆஸ்வதிக்கும் போது அதை பெற்றுக்கொள்கிற முடிவு. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 6:14. எபிரேயர் 6:14 வாசிங்க சிஸ்டர். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன். நிச்சயமாகவே நான் உனக்கு பதில் அளிப்பேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் எல்லாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்கள். எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்து வாசிப்போம். 40ஆம் வசனத்திலிருந்து 42 வரைக்கும் வாசிப்போம் சிஸ்டர். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. பாருங்க, ஆண்டவர் வித்தியாசமான காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வித்தியாசமான காரியம். சத்துரு கொடுத்த பயத்தை முதல்ல எடுத்து போடுங்க. அடிமைத்தனத்திலிருந்து பயத்தை எடுத்து போடுங்க. மூன்றாவது அவர்கள் நன்மை செய்யும், நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில் என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி, அவள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இதயத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அவர் பயப்பட பயத்தை மாற்றம் நம் இதயத்தில் வைத்து நம் வாழ்க்கையிலே அந்த உடன்படிக்கை நாம் கடைப்பிடித்தோமானால் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்.
வாசிங்க சிஸ்டர் அப்படியே. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து, பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் மேல் சந்தோஷமா இருந்து, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர். நமக்கு கொடுத்து கட்டளைன்னா முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் என்னிடத்திலே அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த அன்பு கூறும்போது என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவளின் தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன், நிச்சயமாய் நாட்டுவேன், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் ஜனத்தின் மேல், அடுத்த வாசனம் பாருங்க, படிங்க சிஸ்டர். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய திங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தர் உன் நடுவில் இருக்க, நீ தீங்கை காணாது இருப்பாய். தீங்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அவருக்கு மாத்திரம் பயப்படுறதா தீங்கு நம்ம மத்தியில் இருக்க முடியாது. தீங்கு என்பது அது ஒரு பாவம். அந்த பாவம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எகிப்தின் அடிமை, எகிப்தின் ஒரு பாவம், அநித்தியமான பாவம், சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் தானே செய்த பாவம் இல்லை, இதை பார்த்தா தானே பார்த்தா பாவம் இல்லை, இதை கேட்டால் தானே கேட்டால் பாவம் இல்லை. அது கொஞ்சமாக தான் தெரியும். அது இருக்க 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 அது நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன மாறும்? கேன்சராக மாறிடும். அப்படி இருக போயிடும், இருக கட்டிடும். சுத்த இருதயமுள்ளவர்களா கிறிஸ்தவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர், தீமை இடத்தில் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஜனத்தின் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல. எப்போ நமக்கு தீங்கு ஏற்பட்டது? நல்லா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை நாம் நினைக்கும் போது, நாம் பேசும்போது, நாம் பார்க்கும்போது, நாம் கேட்கும்போது, ஆண்டவர் சொன்னார்ல, உங்கள் மேல் நினைத்த நினைவுகள் தீமைக்கல்ல, நன்மையான நினைவு, நன்மையானதான் நினைத்திருப்பார். நாம் நினைக்கிறது எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கு? நாம் எப்படி நினைக்கிறோம்? மற்றவர்களை குறித்து, மற்ற ஜனங்களை குறித்து, அவள் மேல் நம்ம உயர்ந்தவர்கள் நினைப்பது. கர்த்தருக்குள் ஆண்டவர் சொல்றார், ஒரு இடத்துல சொல்றாரு, ஏழுதான், கர்த்தருக்குள் நான் ஐஸ்வர்யவான். கர்த்தருக்குள் இருந்தால் தான் நம்ம ஐஸ்வர்யவான் இருக்க முடியும். ஏழை 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 என்று நாம் வாயினாலே அறிக்கிட்டு ஆணுடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஓடக்கூடாது. நான் ஏழையா இருக்கிறேன், நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் மட்டுமே. ஆண்டவருக்குள்ள சொல்லலாம், ஆண்டவரே உங்களுடைய காரியங்களில் நான் ஒன்று பிரயோஜனமற்றவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நம்ம காரியங்களில் அது நம்ம சொல்ல மாட்டோம். சிந்தித்து பாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சகல காரியங்களும், சகல ஆண்டவர் சொல்றாரு, சகல நன்மையை பெற்றுக்கொள்கிற முடிவு, நான் ஆசீர்வதித்த முடிவு அது. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன தீங்கு இருக்கிறது? பயம், அடிமைத்தனம், தீங்கு, தீமை. பாருங்க, ஆண்டு சொன்ன பார்த்து நிச்சயமாக முடிவு கொண்டு நம்பிக்கை வீண்பாகாது. முதல்ல எச்சரிக்கிறார், ரெண்டாவது ஆசீர்வதிக்கிறாரு. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கேட்கணும். எச்சரிக்கும் போது அது கேட்டு அது வந்து வழி விளக்கணும், வழி விலக்கி போகணும். சிம்சோன் என்ன பண்ணா? ஒரு சிங்கத்தை அழிச்சிட்டு அதில் ஒரு தேன்குட்டை தான் சாப்பிடுறது மட்டுமல்லாமல் தான் தாய் தகப்பனார் கொடுத்தான். வழிகளுக்கு போனான். நசரேயன் விருதை பெற்றவன், நசரே என்ற விருதத்தை பெற்றவன். அவன் வழி விலகி போனான். வாழ்க்கையிலே அந்த வழி விலகல் இல்லாமல்
நம் பாதை செவியாய் நடத்தும்படியாய் அவர் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் வழிகள் கோணலான வழிகளாக இருக்குது ஆண்டவரே, சர்க்கலான வழிகள் இருக்கு ஆண்டவரே. ஆசாப் சொன்னார்ல, ஆசாப் என்ன சொன்னார்? அது வாசிக்க சிஸ்டர் போது அந்த ஆசாப்பின் சங்கீதம் 73:25 வாசிங்க. 73:20. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். இல்ல 73:25. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? அது இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனாலும் 25 வாசிங்க. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? 73:25 தான் வாசிக்கிறீங்களா? 18 வாசிங்க. சாரி, 18 வாசிங்க. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். நிச்சயமாக அவர்களை சறுக்கலான நிறுத்தி பாலான விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெரிந்தவுடனே சொப்பனம் அடைவது போல் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போது சிஸ்டர், நிச்சயமாக நீ அவர்களை சறுக்கலான நிறுத்தி பாலானங்களில் விழப்பண்ணுகிறீர். யாருக்கு கிடைக்கணும்? சத்துருக்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வழி நமக்கு தேவையில்லை, அந்த வழி நமக்கு கூடாது. நிச்சயமாகவே அவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நம் வழியை கோலனால வழிகளை செவையாக்கும்படிய ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இல்லை பாருங்க, அந்த நிச்சயமான ஆசீர்வாதம் 2 பேர் பெற்றுக்கொண்டாங்க. இன்னும் 2 காரியத்தை சொல்ல முடிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் புத்தகம் 12:2-3. ஆ ஆ ஆ ஆ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 3 உன்னை ஆசீர்வதிக்குள்ள ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நம் நிமித்தம், நம்முடைய நிமித்தம் தீங்கு நம் நடுவில் இல்லாதிருந்தால், தீமை நம் நடுவில் இல்லாதிருந்தால், கர்த்தர் நம் நடுவில் இருந்தால், பூமியில் வம்சங்களுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கவர்களை நான் சபிப்பேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. தேவையில்லாத மற்றொரு குறை சொல்லுகிற காரியம் வாழ்க்கையில் ஒரு தீங்கா இருக்கிறது. மற்ற குறை சொல்லக்கூடாது, மற்ற குறித்து முறுமுறுக்கக்கூடாது. அந்த முறுமுறுப்பு காரியம் அது தீங்காய் மாறி போகும். குறை சொல்லு நமக்கே தீங்காய் மாறி போகும். அவன் வெட்டின குழியில அவனு விழுவான். அது குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஐயா அவன் குழியில் விழுந்துட்டான் நம்ம சொல்லக்கூடாது. அது நம்ம தேவையில்லாத காரியங்கள். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவர் ஆண்டவர் சமூகத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நான் நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தீமை, தீங்கு, கெட்ட எண்ணங்கள், கெட்ட கிரியைகள் நம் வாழ்க்கையில் ஒன்று இருக்கக்கூடாது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர். அந்த வார்த்தையின்படி அவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, சகல நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு முடிவாக இருக்கும் அந்த நன்மை. அந்த முடிவு பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி என்ன சொன்னாரோ அப்படி ஈசாக்கு சொல்றார் பாருங்க. 26ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அது 26:2-3. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல். எங்க போகக்கூடாதுமா? எகிப்து என்னது? எகிப்து என்னது? பாவம், பாவம். ஆண்டவருடைய வழிகளை சிந்தித்துக் கொள்ளுங்க. நீ மறுபடியும் எகிப்துக்குள்ள காலை வைக்காத, மறுபடியும் பாவத்துக்குள்ள காலை வைக்காத. அது பாவம் நிறைந்த தேசம். ஒரு பாவம் இடத்துல இருக்குதுன்னா பாவத்தை நம்ம
நினைக்க கூடாது, பார்க்க கூடாது. அது அப்படியே நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும். அந்த கிரியை நம்ம கிட்ட வந்து சேரும். ஆண்டவர் தான் ஈசாக்கு சொல்றாரு, நீ படிங்க சிஸ்டர் மறுபடியும். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறாரு. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன்னை ஆசீர்வதிக்க உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்தினேன்னு சொன்னாரு. இங்க ஈசாக்குக்கு தரிசனமாக, தரிசனத்தை நாம் காண வேண்டும். தீங்கு நம்ம கிட்ட இருந்தால் தரிசனம் பார்க்க முடியாது. தீமையும் நடுவில் இருப்பதில்லை என்று சொன்னவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், பயம், பாவம், அடிமைத்தனம், இதெல்லாம் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. இந்த மாதத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரை, பயப்பட மாட்டேன். எந்த காலத்தில் அடிமையாக இருக்க மாட்டேன், அடிமைத்தனத்தில் நான் இருக்க மாட்டேன். எந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரை, அந்த தீங்கு எனக்கு வேண்டாம். பாவ சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. என் நினைவெல்லாம் நீரே ஆண்டவரே, என் நினைவெல்லாம் நீரே ஆண்டவரே, நினைவெல்லாம் நீரே. ஈசாக்கு சொன்ன வார்த்தை அவர் தரிசனமாகி 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். அவர் சத்தியத்தை நிறைவேற்றுவார், இட்ட ஆணையை நிறைவேற்றுவார். வாழ்க்கையில் எதை எதை விட்டு விட வேண்டுமோ அதை விட்டு விடுங்க. பயத்தை விட்டு விடுங்க, அடிமைத்தனத்தை விட்டு விடுங்க, பாவத்தை விட்டு விடுங்க. கண்களினாலே ஒரு காரியத்தை பார்க்கும்போது அது பாவம்தான். நமக்கு அநித்தியமான பாவங்கள் இல்லை, பாவ சந்தோஷம் நமக்கு வேண்டாம். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கொடுக்கிற ஆசீர்வாதம் சாதன ஆசீர்வாதம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதி, உன்னை போஷிப்பேன் சொன்னவர். யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபின் சுதந்திரம் 12 கோத்திரம். இன்னைக்கு பூமியில் அவங்க தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி சுதந்திரம் அந்த கோத்திரத்தில் நாம் பிறந்திருப்போம். ஏதாவது ஒரு வம்சத்தில் ஏதோ கோத்திரத்தில் நாம் பிறந்திருப்போம். நமக்கு வேண்டாம் பயம், நமக்கு வேண்டாம் அடிமைத்தனம், நமக்கு வேண்டாம் பாவம். அப்படி வாழ்ந்தோமானால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எடுத்து வாசிங்க. என்னாமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம், என்னாகமும் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 22 வாசிங்க சிஸ்டர். 6ஆம் அதிகாரம் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது பாருங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க ஆண்டவர் கொடுக்கிறார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, முகமுகமாய் தரிசித்த மோசே அங்கே ஈசாக்கு ஆபிரகாம் தரிசனமாகிறார், ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். இங்கே மோசையோடு பேசுறார். எப்படி பேசுறார்? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, உன்மேல் பிரசன்னமாக்கி, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற
கடவர்கள், ஆ. அப்பொழுது நான் ஆ. அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். முதலாவதாக பயத்திலிருந்து, சத்துருக்களின் பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள அவர் கொடுக்கிற முடிவு, நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி சத்துரு தருகிற முடிவு, சத்துரு நிமித்தம் பயத்திலிருந்து விடுதலை. இரண்டாவதாக நிச்சயமாக பதில் அளிப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு கொடுக்கிற சமாதான முடிவு. மூன்றாவதாக சகல நன்மை பெற்றுக்கொள்கிற முடிவு, அது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிற முடிவு. அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே, பயம், அடுத்தன அடிமைத்தனம், பாவம், 3 காரியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த மாதம் ஆண்டவரை மார்ச் மாதத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி நீ எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீ எச்சரிப்பு கொடுத்து நீ ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தாவே, எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பேன், நான் என்னுடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவேன், உண்மையில் கிருபையாக இருப்பேன், என்னுடைய முகத்தை உண்மையில் பிரசன்னம் பண்ணுவேன், உனக்கு சமாதானம் கட்டளையிடுவேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த ஆசீர்வாதங்களை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே மூலமாக கட்டளையிடுகிறார். ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுதும் ஆண்டவரை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் ஆவி ஆத்மா சேர்த்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நாம் இந்த நாளிலே முழு மூச்சை முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் முழு பெல்லனோடும் அவளை அன்பு கூறுவோம். அவர் நன்மையால் அன்பு கூறுறார் இல்லையா? சொன்ன வார்த்தைப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த ஆசீர்வாதங்களை நாம் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக நாளில் ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுதும் அப்பா இந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனே எங்களை ஒப்பு கொடுன்னு சொல்லி கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத தகப்பனே, நீ கொடுத்த நம்முடைய வாக்கு தத்தபடி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி சத்துக்களை குறித்த பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற முடிவு, நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்னீரப்பா தகப்பனே. நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, அது எங்களுக்கு சமாதான முடிவு ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சகலவித நன்மைகளை பெற்றுக்கொள்கிற முடிவு, நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த மாதம் முழுது ஆண்டவரே நாங்கள் உரிமை பாராட்ட முடியாது, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாளில் கூட வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இவ்விதமே நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாத தகப்பனே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைப்படி சத்துரை குறித்த பயத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்து அப்பா நீர் ஆண்டவரே நன்மையான முடிவு கொடுத்து நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைப்படி எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி உடைய பாதபடியில் எங்களை ஒப்பு கொடுங்க தாவே, பாதபடி ஒப்பு கொடுங்கப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இந்த மாதத்தின் அப்பா எங்கள் ஊழியங்கள், எங்கள் சபை காரியங்கள், அப்பா எங்கள் குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எங்கள் போக்கு வரவு, எங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் தகப்பனே, வேலை காரியங்கள் மற்றும் அப்பா தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உத்தியோகத்தின் காரியங்கள் அப்பா, பொருளாதாரத்தின் காரியங்கள் அப்பா, சம்பாத்தியத்தின் காரியங்கள் அப்பா, தொழிலின் காரியங்கள், வியாபாரத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னிருப்பா. எங்கள் நம்பிக்கை எல்லாவற்றையும் தகப்பனே உன்மேல் வைக்கிற ஆண்டவரே, எங்கள் பிரசன்னமாகுங்க அப்பா, எங்கள் பிரசன்னமாகுங்கப்பா. அப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே சொல்லி நீ எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிற தேவன் கர்த்தர், எங்களை தாத்து ஒப்புவிடும் அப்பா. அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க தாவே.
அப்பா பெத்தேல் அசோ குடும்பத்தை தகப்பனே, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார்கள், அப்பா சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் தனித்தனியாக பேரு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து சம்பூர்ண ஆசீர்வாதங்களாய் பரிபூர்ண ஆசீர்வாதங்களாய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறான். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண்பாகதான் சொன்னார். வார்த்தையின்படி அப்பா தகப்பனே, உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. நம்பிக்கையுடைய சிறைகள் அருளுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியா நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது உதவி செய்யுங்கப்பா. முற்றமாக தாத்து ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் மாற்ற மகிமைப்படுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறான், ஜெயமாக நடத்திடுவான். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறான், ஜெயமாக நடத்திடுவான். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏந்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு நடத்துவாராக. இன்றைய மாலை